வாழ்க வளமுடன். நிம்மதி நம்ம சாய்ஸ் ஆக்கிடலாமாங்க. சிலர் கடும் வார்த்தைகள் தரம் குறைந்து நடந்துக்கிறாங்களா, நாம் என்ன நினைப்போங்க, உடனே நாம் முறையாக தானே எல்லாம் செய்கிறோம், அவங்க ஏன் இந்த மாதிரி நடக்கிறாங்க அப்படின்னு நாம் நினைப்போம். அவங்க எப்படியாவது மாற்றிடலாம் அப்படின்னு கூட நினைப்போங்க. அந்த இடத்துல நாம் எதிர்பார்ப்பது எப்போதுமே ஏமாற்றத்தை தாங்க அள்ளி கொடுக்கும். அவர்கள் நமக்கு துன்பம் கொடுத்து பாவப்பதிவுகளை ஏற்றுக்கொள்கிறார்கள். நாமளும் பதிலுக்கு கஷ்டம் கொடுத்து பாவப்பதிவுகளை ஏற்றுக்கக்கூடாதுங்க. அது உடலுக்கும் மனதுக்கும் நிறைய துன்பங்கள் கொடுக்கும். கடும் செயல்கள், அந்த வார்த்தைகள் அவங்க சொல்கிறாங்க இல்லையா, அதை நாம் என்ன பண்ணணும்னா சொல்லப்படாதது போல பாவித்து ஒதுக்கிவிட வேண்டும். மகான்கள்லாம் இப்படி தாங்க வாழ்ந்திருக்காங்க. வார்த்தைகளை நாம் ஏற்றுக்க வேண்டாங்க. எப்படி உதாரணமாக ஒருத்தங்க நமக்கு ஸ்வீட் கொடுக்குறாங்க, நம்ம வேண்டாம் அப்படின்னா அவங்கக்கிட்டே அது போயிடும் இல்லையா, அது போல தாங்க வார்த்தைகள் நம்ம அக்செப்ட் பண்ணலைன்னா அதை சொன்னவங்கக்கிட்டே அது போயிருங்க. இதெல்லாம் சாத்தியம் தாங்க. கொஞ்சம் விழிப்பு நிலையோடு இருந்தால் எல்லாமே நடக்குங்க. மற்றவர்கள் அறம் பெறலாம், நாம் அறம் பெறக்கூடாது. நன்றி. வாழ்க வளமுடன்.